அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபுவன் வணக்கம். இன்று உங்களுக்கு தெரியும், இலங்கை நாடு முழு உலகத்திலுமே ஒரு ஃபோக்கஸாக முழு உலக நாடுமே உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஒரு அனர்த்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. வரலாற்றில் இல்லாத ஒரு அனர்த்தம், பேரனர்த்தம். இன்று வரைக்கும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். 1000 தாண்டி இருக்கிறது மரணம் நாடு முழுவதும். அப்படி என்று தகவல் வந்திருக்கிறது. கண்டியிலே ஒரு கிராமம் முற்றாக தண்ணியில் மூழ்கி இருப்பதாக, அந்த எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே திருகோணமலை மாவட்டத்திலே நாங்கள் கிண்ணியாவில் இருக்கிறோம். இந்த குடும்பங்கள், கரையோர பிரதேசத்தில் இருக்கிற குடும்பங்கள் மகாவலி ஆற்றின் உடைப்பின் மூலமாக, மாவிலாறு அணைக்கட்டி உடைப்பின் காரணமாக தண்ணி பரவி கொண்டிருக்கிற இந்த ஸ்கூலில் பாருங்கள், இந்த மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இந்த வாரம் தண்ணி வெள்ளத்தை அந்த காட்டுற வெள்ளம் தானே இந்த ஸ்கூலில் வந்து நிறைந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே அங்கேருந்து அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வாங்க, இங்கே பாருங்கள், அந்த கடை கீழே காட்டுங்க. ஸ்கூலிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அந்த கரையோரத்திலே வாழும் மக்கள் மிகவும் சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த புள்ளையே, அதிலும் ஒரு தாய். இங்கே பாருங்கள், அந்த பெண்பஸ் கூட அதுக்குரிய கஷ்டமான சூழ்நிலை. இங்கே பாருங்கள், ஆக்சிடென்ட் பட்ட இந்த புள்ளோட நிலைமையை. இப்படியான சந்தர்ப்பத்திலும் சொல்லனா துயரத்தை அனுபவித்து இந்த ஸ்கூலிலே வந்து இந்த பாடசாலையிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு உடனடி நிவாரணம் தேவைப்படுவதன் காரணமாக பல வகையிலும் நிவாரணம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு உணவு, உடை, உறையுள் என்ற வகையிலே நிறைய தேவைகள் இந்த மக்களுக்கு இருக்கிறது. இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் வந்திருக்குமா? 100. இந்த ஃபைசல் நகர் ஏரியா அலிர்ஃபான் ஸ்கூல்லே தஞ்சம் புகுந்திருக்கும் மக்கள் சம்பந்தமாக அந்த ஏரியாவுடைய ஜிஎஸ் கிராம நான் மாஞ்சலத்தினை தந்திருக்காங்கண்ணா. வேறு இடங்கள் அவர் பராமரிக்க சேவை அவர் உதவிகரமாக நிற்கிறாரு. இந்த ஜிஎஸ் அவர்கள் அதாவது உதவிக்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் சில விடயங்களை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. தற்போது இப்போ எத்தனை? தற்போது 22 குடும்பங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 78-80 நபர்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்று வரைக்கும், இப்போது வரைக்கும் இது வெறும் ஒரு 20-25% மக்கள் தான். இன்னும் நிறைய மக்கள் வர காத்து. இப்போ வாரங்கள இப்போ வீட்டுக்குள்ள மெதுவாக வெள்ளம் வர கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. வந்தார்கள். இது வந்து வெள்ளம் மழை வெள்ளம் வெள்ளமா இல்லை ஆற்று வெள்ளம் வருதா? இது ஆற்று வெள்ளம், எங்க வெள்ளம் இது வாங்க மாமா, வாங்க சொல்லுங்க. எங்க வெள்ளம் அடிச்சிட்டு இருக்கு. 12 மணிக்கு பிறகு அந்த வெள்ளம் கூடுதல் வந்து அந்த ஸ்கூலில் தங்க கூட இது ஆபத்து இல்லையா? சொன்னாக்கா இந்த இந்த இடத்துக்கு வராது. அவசரமாக இவர்கள் செய்யப்பட வேண்டிய விஷயம், இவர்களுக்கு சின்ன பிள்ளை இருக்காங்க, ப்ரெக்னென்ட் மார்க் இருக்காங்க, வாத நோயில் அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க, சின்ன பாலூற்ற குழந்தைகள் இருக்காங்க, 5 வயதுக்கிட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட 15-16 பேர் இருக்காங்க. அதே மாதிரி விசேட தேவையுடைய பிள்ளைகள் இருக்காங்க, சின்னப்பட்டு மருந்து எடுத்துட்டு அதே மாதிரி வாத நோயை பாதிக்கப்பட முடியவர்கள் இருக்காங்க. இவர்களுக்கு இப்போ அடிப்படை தேவைங்களுக்கு உணவு நைட்டு உணவு. அது இப்போ மத்தியான சாப்பிட்டு கொடுத்துருக்கோம். நைட்டுக்கு உணவு சாதாரணமாக எதிர்பார்க்குறது இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு எதிர்பார்க்கும். 200-250 கிட்டத்தட்ட 250 குடும்பங்களுக்கு அவசரமாக இரவு சாப்பாடு தயார் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. பார்த்துக்கொண்டு இந்த மாதிரி படுக்கைக்கு பாய் சாமான் தலைமைகள் கொஞ்சம் சிறிய பிள்ளைகள் பெம்பர் சாமான், பெண்களுக்கான சிறிய பிள்ளைகளுக்கான பெம்பர் சாமான் தேவை. லேடிஸ்ட சானிடரி நெப்கின் பிரச்சனை கொஞ்சம் தேவை. அதே மாதிரி பெட்ஷீட் சாமான் தேவை. குளிர் பிரச்சனை, ஒரு 5 கூட குளிர் பிரச்சனை, அது அடிப்படை தேவை. பாய் கொஞ்சம் தேவை. ஒன்றோட பல்பும் தேவை. சில இடங்கள்ல அல்லாவுக்காக நீ பார்த்திருக்கும் நல்லுள்ளங்களே, இந்த உண்மையிலேயே இவர்கள் இப்போ ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறார்கள். அல்லாவுக்காக எங்களுடைய இந்த ஜிஎஸ் அவர்கள் சொல்லிக் கொண்ட மாதிரி ஒரு 3 மணி போல் இங்கே காலுக்கு ஒரு அடிக்க தண்ணி, இப்போ 3 அடிக்கு வந்துட்டாங்க. நைட்டுக்கு இருந்த இதோட அதிகம் அவர் இப்போ கொஞ்சம் வந்திருக்காங்க. எப்படியும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் 250 சேருங்க. இந்த பாடசாலையிலே ஒரு 250 குடும்பம் இந்த நைட்டு கடையில் வந்தால் அவங்களுக்குரிய அத்தியாவசிய தேவைகள் எங்களுக்கு ஜிஎஸ் அலிர்ஃபான் ஸ்கூலில், அதாவது ஃபைசல் நகர் அலிர்ஃபான் ஸ்கூலில் பார்த்துக்கொண்டு நல்லுள்ளங்கள், தனவந்தர்கள், அல்லாவுக்காக உங்களோட மனமும் வந்து இந்த நேரத்தில்
அவர்களுக்கு தேவையான பாய், தலைகணை, பெட்ஷீட், அத்தியாவசியமான உணவு, நைட்டுக்கு கட்டாயம் உணவு கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர்களுடைய மனிதாபிமான உதவிகளை அல்லாவுக்காக வேண்டி பெற்றுக் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னால் இவர்கள் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். இதே போன்று இன்னும் பல மாவட்டங்களில் பல ஊர்களிலும் இருக்கிறார்கள். அங்கங்கே இருக்கும் தனவந்தர்கள் அவர்களை பார்த்துக்கொள்ளுங்கள். இங்கே இந்தியாவில் இருக்கும் தனவந்தர்கள், அதாவது பார்த்து கொண்டிருக்கும் வெளிநாட்டில் உள்ள தனவந்தர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த குடும்பத்துகளுக்காக, இப்படி வந்திருக்கும் குடும்பங்களுக்காக, இன்னும் வீடுகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் குடும்பங்களுக்காக உங்களுடைய உதவிக்கரங்களை அல்லாவுக்காக நீட்டுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது அதிகம் ஷேர் செய்யுங்க. இப்படியான குடும்பம் தண்ணி வரக்கூடிய சான்ஸ் சின்ன ரோட்டில் போதுதாங்க. சில ஆட்கள் இது வராமல் நிற்கிறாங்க, வீட்டை விட்டு வரையிறாங்க. வந்து கொண்டிருக்கிற பாருங்க, இப்படியே வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா வீடுகளில் இருக்க முடியாத சொல்லி தண்ணி உயர்மட்டம் உயர்ந்து கொண்டு வரக்கூடாது. அது சரி, பார்த்துக்கும் நல்லவங்க அதிகமாக ஷேர் அதுவும் நல்லுள்ளம் அதிகமாக ஷேர் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த குடும்பங்களுக்காக, வந்து கொண்டிருக்கும் இந்த உறவினர்களுக்காக, எங்கள் சொந்தங்களுக்காக உங்களுடைய மனமும் வந்து இந்த நேரத்திலே இது அதிகமாக ஷேர் செய்யுங்க. உதவி செய்யக்கூடியவர்கள் வந்து உதவிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட வேண்டிய சாமானை வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நைட்டுக்கு ஒரு சின்ன ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்வோம். அதோட நீங்களும் உங்களால் முடிஞ்ச அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் இந்த தருணத்தில் இவர்களுக்காக பெற்றுக் கொடுக்கிறது தலையாய கடமை. எங்களுடைய ஜிஎஸ்ஐ வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த எங்களுடைய சகோதரர் கருப்பாய்க்கிற நீங்கள் நினைப்பீங்கன்னா இவர்கள் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் பொறுப்பாக. இவர்களிடம் வந்து என்ன தேவைகள் இருப்பதுன்னு கேட்டு அவங்களுக்கு அந்த உதவியை செய்து நல்லா செய்வானாக இன்ஷா அல்லாஹ். அதிகமாக ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.